அனைவர்களுக்கும் வணக்கம். ஸ்ரீ நவகிரக கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும். நண்பா, யாரும் இந்த வீடியோ உடனடியே தள்ளாதீங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்டுட்டு தள்ளுங்க. ஐயா, இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம். இந்த ராசிபுரத்தில் ஏரிக்கரையில் நம்மளுடைய நவகிரக கருப்புசாமி எழுந்திருக்கார். அதனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரியமான இந்த நவகிரக கருப்புசாமியுடைய கோயிலுக்கு பார்த்துங்க ஆகாயத்தை நோக்கி இருக்கிறாரு. இவர் மேற்கு அமைஞ்சி கிழக்கு பார்க்குற மாதிரி இருக்கிறாரு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு பராமரிப்பு இல்லாமல் ஒரு நலிவடைஞ்சு போயிருக்கு. இந்த நலிஞ்சடைஞ்சு போன இந்த கோயிலுக்கு நவகிரக கருப்புசாமிக்கு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு யாரெல்லாம் விரதம் இருந்து போகிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்கும்போது ஐயப்பனுக்கு உதவுற மாதிரி இந்த கருப்புசாமிக்கு உதவுனீங்கன்னா 18ஆம் கருப்புசாமி உங்களுக்கு வேலை செய்வார். அதே மாதிரி பழனி முருகன் யாரெல்லாம் நடைப்பயணத்துக்காக நடக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே 18ஆம் கருப்புசாமி தொட்டு தான் பழனிக்கு போகணும். நீங்களும் இந்த கோயிலுக்கு உதவுனீங்கன்னா உங்களுடைய முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி நைனாமலை அது பெருமாள் யாரெல்லாம் வழிபடுறீங்களோ அந்த பெருமாளுக்கு காவல் தெய்வமாக இருப்பவர் கருப்புசாமி தான். அதனால் பெண் தெய்வம் ஆண் தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அதுக்கு எல்லாமே காவல் தெய்வங்கள் பார்த்திங்கன்னா 108 பரிவார தெய்வங்கள். அதில் முதன்மையானவர் கருப்புசாமி. அந்த கருப்புசாமிக்கு யாரெல்லாம் அந்த கோயில் கட்டுறதுக்காக உங்களால் முடிஞ்ச நன்கொடைகளை இந்த கோயிலுக்கு கூரை அமைக்கிறதுக்காக உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்க. இந்த கோயிலுடைய கருவறை சிலை வைக்கிறதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. அதே போல் இந்த கோயிலுக்கு செட்டு போடுறதுக்கு, அதுக்கடுத்தது கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு, அன்னதானத்துக்கு, இங்கே தேவையான ஏகசாலைக்கான விஷயங்களை எல்லாரும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு தேவையான சத்தியங்களை யாரெல்லாம் செய்கிறீங்களோ உங்களுக்கு அனைவர்களுக்குமே இந்த நவகிரக கருப்புசாமியுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் அனுகிரகமும் கிடைக்கும். நம்மளுடைய கோயில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னோர்கள் நம்மளுடைய 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராஜராஜ சோழன், அதுக்கப்புறம் கரிகால சோழன் அப்படின்னு சொல்லி இருப்பவர்கள், மதுரை மீனாட்சி அம்மன், அதுக்கப்புறம் தஞ்சை பெரிய கோயில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் திருப்பதி. இது மாதிரி எல்லா இடத்துலையும் நம்மளுடைய மக்கள் எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாத காலத்திலேயே அவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கெல்லாம் தர்மமும் சத்தியமும் மக்கள்கிட்ட இருந்தது. இன்றைக்கெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஏன் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம யாருமே அதிகமாக கோயில் கட்டுறதுக்கான உதவிகள் யாரும் செய்கிறதில்ல. அதனால தான் நம்ம இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் படுறோம். ஆனால் முன்காலத்தில் பாருங்கள், கரெக்டாக மழை பெஞ்சுது, கரெக்டான வருமானம் இருந்தது, யாரும் பஞ்சப்பட்டினின்னு சொல்லி யாருமே இல்லை, ரொம்ப செழிப்பாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நம்ம வந்துட்டோம். ஆனாலும் நிம்மதி சந்தோஷங்கிறது எதுவுமே இல்லாமல் வாழ்கிறோம். அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு கோயிலுக்கு உதவணும், அதுதான் முக்கியமானது. அதனால் மை தரேன், மருந்து தரேன், அதை தரேன், இதை தரேன்னு சொன்னோன்னே ஓடுறீங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்காக உதவ மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் யாருமே உதவி செய்கிறதில்ல. ஏதோ சும்மா ஒரு பெண்ணு சிரித்தா கூட அதுக்கு 20 லட்சம் லைட்ஸு 20 லட்சம் கமெண்ட்ஸு போடுறீங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயங்களுக்கு யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு அது மாதிரி தவறான வழியில் யாரும் போக வேணாம். அது உங்களுடைய சந்தோஷத்துக்கு ஜாலிக்கு எடுத்துக்குங்க. ஆனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கும் உதவுங்க. இதை நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களால் முடிஞ்ச இதுக்கு 1 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ 1 லட்ச ரூபாயோ உதவுங்க. உங்களால் முடியலையா இதை மற்றவனுக்கு ஷேர் பண்ணி விட்டா செய்கிறவன் நிறையா பேர் இருப்பாங்க, அவனாச்சும் செய்வான். அதனால் இந்த கருப்புசாமிக்கு யாரெல்லாம் உதவி செய்யணும்னு நினைப்பீங்களோ அனைவரும் செய்யுங்க. சாமிக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறீங்களோ செய்கிறவர்கள் அனைவர்களுக்கும் 48 நாள் தான் கருப்புசாமி சொல்லிக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விட்டு இந்த கோயில் கட்டுமான தொலைக்கு நீங்கள் பண்ணுங்கள். 2024 இப்போ பார்த்தீங்கன்னா 5வது மாதம் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய 8வது மாதம் ஆவணி மாதத்தில் நம்மளுடைய கோவில் ஆவணி 5ஆம் தேதி இந்த இடத்துல பண்டிகை. அந்த பண்டிகைக்குள்ளார இந்த இடத்துல சிலையும் செட்டும் இங்கே தேவையான வசதிகள் அனைத்தும் செய்யணும். அதுக்கு மக்களாகிய அனைவரும் கரங்கொடுத்து எத்தனையோ விஷயத்துக்காக போகிறீங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு கரங்கொடுத்து நீங்களும் வளருங்க, என்னையும் வளர்த்தி விடுங்க, இந்த கோயிலையும் வளர்த்தி விடுங்க. இந்த சாமி வளர்ந்தால் உங்களுடைய குடும்பம் வளரும். என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர். அருள்வாக்கு பிரசன்னம் அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தருகிறோம். என்னுடைய ஃபோன் நம்பர் 84 89 17 32 28.
என்னுடைய கூகுள் நம்பரும் இது தாங்க ஐயா. உங்களால் முடிஞ்ச விஷயங்களை செய்யுங்க. முடியவர்கள் நேரில் வந்து செய்யுங்க. முடியாதவர்கள் ஃபோன்லேயே கூகுள் ப்ளே மூலிமா அமுச்சு விடுங்க. உண்மையா பொய்யா அப்படிங்கிறத கேட்டுட்டு செய்யுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. பாருங்கள், இந்த கோயில் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா 80 ஏக்கர் கவர்மெண்ட்டோடைய இடம். ஏரி, இந்த ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் வனாந்திர காடு. இந்த காட்டுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா மேம்பாலம். அது மேம்பாலத்துக்கு அடியிலே நம்மளுடைய கருப்புசாமி கோயில். என்னால் முடிஞ்சதை இந்த கோயிலுக்கு ஏதோ காரையோ அது இதுன்னு போட்டு சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறேன். மக்களாகிய அனைவரும் உதவி செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு இந்த கோயில் வளரும். அருள் வாக்கு கேட்குறதுக்கு எத்தனையோ இடத்துக்கு போகிறீங்க, அங்கேயெல்லாம் சாமிக்கு கேட்டுட்டு வந்துடுறீங்க. இது மாதிரியான விஷயத்துக்கு செய்யுங்க பாருங்கள். நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை, உங்களுக்கு தானாகவே நடக்கும். அதனால் அந்த கருப்பு சாமியை எல்லோரும் கும்பிட்டுங்க. உங்களுடைய அருள் கிடைக்கும். இந்த சாமியை நீங்கள் உயர்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்வை சாமி உயர்த்துவார். நன்றி, மகிழ்ச்சி.